ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கிரிட் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்து வந்தோம். ஸோ அதில் எந்த விதமான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இல்லைல்ல? இல்லை சார். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் யூஐ டிசைன், இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் யூஐ டிசைன் எப்படி பண்ணுறது. ஸோ ப்ரௌசரில் ப்ரொஃபைல் கார்டு டிசைன்ஸ்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே. சிம்பிளாக ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி ஸோ இந்த டிசைன் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே சார். இந்த டிசைன் இதை ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ பார்க்க வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் இதில் நிறைய ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, அந்த மெட்டீரியல் ஷேடோ எஃபெக்ட்ஸு இதில் வந்து ஈஸியாக எப்படி ஐகான்ஸோட லோட் பண்ணுறது, எப்படி இமேஜஸோட லோட் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி பர்ஃபெக்டாக அங்கே உள்ள ஃபிட் பண்ண வைக்கிறது, ஸோ இதுக்கு எப்படி ஒயர் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம இந்த இதில் டிஸ்கஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒயர் ஃப்ரேமிங் தான். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒயர் ஃப்ரேமிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லே அவுட் அவுட் சைட் கார்டு, இந்த கார்டை ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிளை நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரே நிமிஷம். ஓகேவா? இந்த சர்க்கிள் ரெண்டாவது என்ன செய்யணும், உள்ள இந்த சர்க்கிளுக்கு இந்த சர்க்கிளை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த செக்ஷன் நேமிங் செக்ஷன், இந்த நேமிங் செக்ஷன் நம்ம அடுத்து நம்ம கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் செக்ஷன், அப்புறம் இந்த சோஷியல் மீடியா செக்ஷன். உள்ள இருக்க ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஐகான்ஸும் ஒவ்வொரு ஐகான்ஸ். ஓகேவா? ஸோ ஒயர் ஃப்ரேமிங் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒயர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவுட் சைட் கார்டு, வெளியில இருக்க கார்டு. ரெண்டாவது உள்ள இருக்க இமேஜ். இந்த இமேஜ்க்குள்ள இன்னொரு செக்ஷன் இருக்கு, சொல்ல போனா இங்கனுக்குள்ள இந்த இருக்கு பாத்தீங்களா, இன்னொரு சர்க்கிள் கூட இருக்கு. ஓகேவா? ஸோ இமேஜ், அந்த இமேஜ் சுத்தின கொஞ்சம் பார்டர் எஃபெக்ட் இருக்கு, இங்கனுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள், அப்புறம் இது ஒரு டிவிஷன், அப்புறம் இது ஒரு டிவிஷன், அப்புறம் இங்கனுக்குள்ள ஒரு மொத்தமா ஒரு டிவிஷன், அந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸ் மொத்தமா. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா index.html as usual நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, பப்ளிக் அசெட்ஸ் சிஎஸ்எஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ராப்பரா கிரியேட் பண்ணிக்கோங்க. பப்ளிக்ல அசெட்ஸ் பிளஸ் சிஎஸ்எஸ் இமேஜஸ் ஜாவாஸ்கிரிப்ட், அப்புறம் சிஎஸ்எஸ் ஃபைல் பிளஸ் styles.css ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸ் ஃபைல், அப்புறம் பப்ளிக் உள்ள index.html ஃபைல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸையும் எப்படி கிட்ஹப்ல நம்ம எப்படி புஷ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸும் எப்படி நம்ம கிட்ஹப்ல புஷ் பண்றது, கான்ஸ்டன்டா எப்படி நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ கிட்ஹப்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல சார். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் கிட்ஹப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். github.com அப்படின்னு போனீங்கன்னா அதுல வந்து இனிஷியலா நீங்க ஓபன் பண்ணும்போது சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், கேட்கும். சைன் அப் ஆப்ஷன் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிட்ஹப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு கிட்ஹப் அக்கௌண்ட் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இதில் எல்லாமே வந்து என்னன்னா ரெபாசிட்டரிஸ் தான். உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்று ஒரு ரெபாசிட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மேலே ரிமோட்டில் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்மளோட கோடிங் எல்லாத்தையுமே நம்ம புஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நியூ ரெபாசிட்டரி கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த ரெபாசிட்டரியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா day2 HTML tutorials அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இது நீங்கள் பப்ளிக்காக வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஓகே சார். நான் வந்து இதை வந்து இப்போதைக்கு பப்ளிக்லேயே போட்டுக்கிறேன். ஸோ பப்ளிக் அப்படின்னு வைக்கிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா யார் வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கோடிங்கை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் ஃப்ரீ. அப்போ நீ இதை கிரியேட் பண்ணிட்டு முடிஞ்சு. இப்போதைக்கு இதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். கிட்ட ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதை பற்றி இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேணாம். ஃபைனலாக எல்லா கோடிங் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இதில் புஷ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மிஷினில் நீங்கள் கிட் டவுன்லோடுன்னு இருக்கும். கிட் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இல்லை மேக் ஆர் லினக்ஸ் வாட் எவர் த பிளாட்ஃபார்ம் யூ ஆர் யூசிங், அந்த என்ன பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டேபிள் ரிலீஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம். கண்டினியூவா நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருங்க. வேற எதையுமே நீங்க சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் கிட் பேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இன்ஸ்டால் ஆகும். ஒரு டெர்மினல் இன்ஸ்டால் ஆகும். அதில் நம்மளோட கிட் கான்ஃபிக் யூசர் நேம் அண்ட் இமெயில் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 கமாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 கமாண்ட்ஸை நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். கிட் கான்ஃபிக் உங்களோட யூசர் நேமையும் உங்களோட இமெயில் அட்ரஸ், அதாவது உங்களோட கிட்டப்போட யூசர் நேம் அண்ட் யுவர் கிட்டப்போட இமெயில் அட்ரஸ், இது 2ஐயும் நம்ம அங்கே கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அதை சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுங்க, நம்ம இந்த இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம இந்த டெவலப்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா as usual நம்மளோட பாய்லர் பிளேட் கோட்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன செஞ்சிருங்க, ப்ரொஃபைல் கார்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள லிங்க் ./assets css styles.css கொடுத்துருங்க. அப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்டோம் அப்படின்னா சைட் பை சைட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்ல HTML எலிமெண்ட்ஸ்ல எதுவும் இல்லை. சோர்சஸ்ல CSS styles.css லோட் ஆயிடுச்சு, நெட்ஒர்க்லேயே லோட் ஆயிடுச்சு பர்ஃபெக்டா. ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை இப்போதைக்கு, இல்லை எந்த ஃபைட்ஸ்க்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த இதுக்கு நம்ம வயர் ஃப்ரேம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கார்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கார்டு, ஸோ .card. ஸோ கார்டுக்குள்ள எனக்கு என்னென்ன தேவை இருக்கு, எனக்கு இமேஜ் செக்ஷன் தேவை. அடுத்து எனக்கு என்ன வேணும், நேம் செக்ஷன் தேவை. அடுத்து என்ன இருக்கு, ஒரு பயோ செக்ஷன் இருக்கு. அடுத்து சோஷியல் லிங்க்ஸ் இருக்கு. இதுதான் அந்த உள்ள இருக்க ஒவ்வொரு செக்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கமெண்ட் லைன். இந்த கமெண்ட் லைன் உங்களுக்கு வேணும்னா கண்ட்ரோல் / பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் லைன் எனேபிள் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள்குள்ள இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள்குள்ள அந்த இமேஜ் ஒரு சர்க்கிள் ஷேப்ல வச்சிருக்காங்க. அந்த இமேஜுக்கு மேல இன்னொரு அப்சல்யூட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐகான் ஏதோ ஒன்று எனக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா இமேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் என்ன வைக்க போறேன், இமேஜ் டேக்கை வைக்க போறேன். ஓகேவா? ஸோ அப்போ இமேஜ் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிட்டு அதுக்குள்ள எனக்கு என்ன வந்துடும், இப்போ ஒரு எம்டி இமேஜ் வந்துடும். ஸோ இமேஜ் நம்ம வந்து 2 விதமாக லோட் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக லோக்கலில் டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இன்டர்நெட்லேருந்தே லோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் பிக்ஸாபே அப்படின்னு சொல்லி ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட், இது வந்து இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லா வெப்சைட்டுமே ராயல்ட்டி ஃப்ரீ. இதுக்கு எந்த இதுவுமே வந்து இது நீங்கள் இருக்க கம்ப்ளீட்டாக நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து போர்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய போர்ட்ரைட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த போர்ட்ரைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் இருக்கும்ல, காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து டைரக்டா நீங்க சோர்ஸ்ல போடலாம். இந்த மாதிரி
ஓகேவா? இந்த மாதிரி சோர்ஸ்ல நீங்க டைரக்டா கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட இமேஜை லோட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட சைட்ல. இல்ல அப்படின்னா என்ன செய்யலாம்னா இந்த இமேஜ் அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் இது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோக்கல் ஃபோல்டர்ல இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோமா அசெட்ஸ்குள்ள, அதுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஃபைலை போட்டுருங்க. போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபைலை ரீநேம் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி. ஸோ ரீநேம் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யலாம், இந்த இடத்துல /assets images profile.jpg. ஸோ இப்போ எனக்கு லோக்கல்ல இருந்து என்னோட இமேஜ் எனக்கு உள்ள லோட் ஆகும். அதாவது என்னோட சர்வர் ஃபைல்ல இருந்து உள்ள இமேஜ் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் லேஅவுட் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன செய்யணும், ஆஸ் யூஷுவல் ஸ்டார் பை டிஃபால்ட்டா எல்லா எலமெண்ட்க்குரிய மார்ஜினை ஃபர்ஸ்ட் 0 ஆக்கிட்டு பேடிங்கும் 0 ஆக்கிடலாம். அப்புறம் இதை பாக்ஸ் மாடலுக்கு மாத்திடலாம், பாக்ஸ் சைஸையும் பார்டர் பாக்ஸ்னு. அப்புறம் பாடி டேக் ஓப்பன் பண்ணி விட்த் வந்து எப்பயுமே என்னவா இருக்கணும், 100 வியூ போர்ட் விட்தா இருக்கணும். ஹைட் வந்து என்னவா இருக்கணும், 100 வியூ போர்ட் ஹைட்டா இருக்கணும். டிஸ்பிளே வந்து பை டிஃபால்ட்டா என்ன வச்சுக்க போறோம், நம்ம ஃப்ளக்ஸ் ரோ டைரக்ஷனுக்கு மாத்துறோம். ஆனா மறுபடியும் நான் என்ன டைரக்ஷனுக்கு மாத்த போறேன், காலம் டைரக்ஷனுக்கு நான் மாத்த போறேன். அப்புறம் எனக்கு டாப்ல இருந்து சென்டராகவும் லெஃப்ட்ல இருந்து சென்டராகவும் எனக்கு வரணும். அப்போ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர். ஸோ பாடிக்குள்ள இருக்க எல்லா கண்டென்ட்டும் பை போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸ்ல எனக்கு எங்க இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்ல எலமெண்ட்ஸ்குள்ள நம்மளோட டிவ் டேக் எங்க இருக்கு, அந்த ஸ்கிரீனோட சென்டர் பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? Okay, sir. ஸோ இப்போ இந்த கார்டை டார்கெட் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. Sir, download ஆயிடுச்சு sir. டவுன்லோட் ஆயிடுச்சா? ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுங்க இப்போ. ஸோ கிட்டப் நீங்க ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ஸை உங்களோட கிட் பேஷ்ல நீங்க டைப் பண்ணணும். இந்த கமாண்ட் மட்டும்தான், வேற எதுவும் தேவையில்லை. கிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள உங்களோட கிட்டப் யூசர் நேமை கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணணும். இது எங்க நீங்க டைப் பண்ணணும், கிட் பேஷ் ஓப்பன் பண்ணி நீங்க டைப் பண்ணணும். ஓகேவா? இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிட்டப் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த யூசர் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸை நம்ம லோக்கல் மெஷின்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? Okay, sir. ஸோ இப்போ இந்த கார்டுக்கு வந்து விட்த் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 325 பிக்சல்ஸ் போட்டுக்கலாம். ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைனா என்ன செஞ்சிடலாம், ஹைட் வந்து ஆட்டோன்னு கொடுத்துட்டு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்புறம் உள்ள பேடிங் போட்டு பேடிங் வந்து என்ன செஞ்சிடலாம், எனக்கு வந்து டாப்ல இருந்து பாட்டம் ஒரு 20 பிக்சல்ஸும் லெஃப்ட்ல இருந்து ரைட் ஒரு 24 பிக்சல்ஸும் கொடுத்துடணும். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு 6 பிக்சல்ஸ். எனக்கு அந்த கார்டோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது, அதுக்கு அந்த பாயிண்டி எட்ஜஸை குறைக்கிறதுக்கு 6 பிக்சல்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் பாக்ஸ் ஷேடோ லெஃப்ட்ல இருந்து ரைட் 2 பிக்சல்ஸ், டாப்ல இருந்து பாட்டம் 2 பிக்சல்ஸ். அந்த கலரோட பிளர்னஸ் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ். கலர் எஃபெக்ட் வந்து 0.0 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கார்டுக்குள்ள இருக்க எல்லாமே எனக்கு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் டைரக்ஷன்ல இருக்கணும். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும், காலம் டைரக்ஷன்ல இருக்கணும். அலைன் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். ஓகேவா? அப்புறம் ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து அதுவும் எங்க இருக்கணும், எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து வரணும் எனக்கு. ஓகேவா? ஓகேவா? இப்போ அதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள இருக்க எல்லா கண்டென்ட்டும் எனக்கு இந்த டாப் சென்டர்ல இருந்து எனக்கு அப்படியே கீழே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வர வேண்டியது என்னது, நம்மளோட இமேஜ் பாக்ஸ். இதை காப்பி பண்ணிட்டு இந்த இமேஜ் பாக்ஸுக்கு சர்டன் விட்த் அண்ட் ஹைட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். விட்த் வந்து நமக்கு என்னவா இருக்கணும், ஒரு 325னா ஒரு 125 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஹைட் வந்து அதே மாதிரி எதுக்கு வைக்க போறோம்னா ஒரு 125. இது வந்து ஏன் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா மட்டும்தான் பெர்ஃபெக்ட் சர்க்கிளை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட இப்போதைக்கு சும்மா இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம அந்த RGBA நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அதை நான் இந்த இடத்துல வச்சுப்பேன். ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இது எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிளா மாத்தலாம்னா, பார்டர் ரேடியஸ் வந்து 100% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சர்க்கிளா மாறிடும். ஓகேவா? அப்புறம் எனக்கு இதுக்குள்ள அந்த இமேஜ் லோட் ஆகணும், இதுக்குள்ளதான் எனக்கு அந்த இமேஜ் வரணும். அப்போ இதுக்குள்ள இருக்க எல்லாமே எனக்கு என்னவா இருக்கணும், டிஸ்பிளே, ஃப்ளக்ஸ்,
சென்டர்ல எக்ஸாக்ட் சென்டர்ல வரணும். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து என்னவா இருக்கணும், சென்டர். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து என்னவா இருக்கணும், சென்டர். ஸோ அப்போ இதுக்குள்ள வரக்கூடிய இந்த இமேஜ் அதுவும் எனக்கு என்ன இருக்கணும், இமேஜ் டேக் வந்து பெர்ஃபெக்டா உள்ள ஃபிட் ஆகணும். அப்போ விட் வந்து இது என்னவா இருக்கணும், எதை ஃபாலோ பண்ணணும், இந்த இமேஜ் பாக்ஸ்க்குள்ள இருக்க இமேஜ் வந்து எதை ஃபாலோ பண்ணி ஆகணும், இந்த இமேஜ் பாக்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ இது என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ் தான் இது என்ன இருக்கணும், இமேஜ் இருக்கணும். அப்போ விட் என்ன இருக்கணும், 100% இருக்கணும். ஹைட் என்னவா இருக்கணும், அதே மாதிரி 100%. ஆப்ஜெக்ட் ஃபிட் இருக்கும், ஏன்னா இமேஜ் வந்து இந்த பாக்ஸோட பெருசுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எப்படி அந்த இமேஜ் அந்த இதுக்குள்ள நம்ம ஃபிட் பண்ண போறோம், 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு, கண்டெயின், கவர், ஃபில். கண்டெயின் அப்படின்னா இமேஜ் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து உள்ள ஃபிட் பண்ணும். ஃபில் அப்படின்னா அதை அந்த ஷேப்பை எப்படியாவது அது ஃபில் பண்ண பார்க்கும், மேலே இங்கிட்ட எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெச் பண்ணி ஃபில் பண்ண பார்க்கும். கவர் மட்டும்தான் அந்த இமேஜ் சென்டர்ல இருந்து ஜூம் பண்ணி அந்த இமேஜுக்கு எந்த மாதிரி பெர்ஃபெக்டா உட்கார வைக்கும். அதனால என்ன செஞ்சிருங்க, கவர் சூஸ் பண்ணிருங்க. அப்புறம் பார்டர் ரேடியஸ் நமக்கு அதே மாதிரி இமேஜ் வந்து என்ன இருக்கணும், 100% வந்து சர்க்கிள்ல இருக்கணும்ல. ஸோ பார்டர் ரேடியஸ் என்னவா இருக்கணும், 100%. ஓகேவா? இப்போ இந்த இமேஜை நான் எனேபிள் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் வந்து பெர்ஃபெக்டா அந்த சர்க்கிள்குள்ள உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷேப்ல பாத்தீங்கன்னா எனக்குள்ள பேடிங் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி தெரியுதா? ஸோ அதுக்கு என்ன செஞ்சிடலாம்னா, ஒன்று இதுக்கு பார்டர் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த இமேஜ் பாக்ஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சிருக்கோம், அதுக்கு என்ன செஞ்சிருங்கன்னா பேடிங் ஆட் பண்ணிருங்க. பேடிங் வந்து ஒரு 3 பிக்சல்ஸ் வச்சிருக்கேன், தெரியுதா எல்லாத்துலயும்? இல்லை ஒரு 3 பிக்சல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னா 6 பிக்சல்ஸ் வச்சிருக்கேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் பாக்ஸ்க்குள்ள நான் பெர்ஃபெக்ட்டா இங்கனக்குள்ள இன்னொரு சர்க்கிள் கொண்டு வரணும். நான் இந்த இருக்கா அந்த சர்க்கிள் நான் கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இமேஜ் பாக்ஸ்க்குள்ள நான் டாட் இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த இன்னர் சர்க்கிளோட விட்த் என்ன வைக்க போறேன் அப்படின்னா, இந்த இன்னர் சர்க்கிளோட விட்த் இந்த இமேஜ் பாக்ஸ்க்குள்ள தான் வச்சிருக்கோம். டாட் இமேஜ் பாக்ஸ்க்குள்ள டாட் இன்னர் சர்க்கிள் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த இன்னர் பாக்ஸோட இன்னர் சர்க்கிளோட விட்த் அண்ட் ஹைட்டை பொறுத்து தான் ஓப்பன் பண்ணிட்டு இதோட விட்த் என்ன வைக்க போறேன்னா ஒரு 30 பிக்சல்ஸ், ஹைட் வந்து என்ன வைக்க போறேன் அதே மாதிரி ஒரு 30 பிக்சல். இப்போதைக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வச்சுக்கலாம், ரெட் கலர். ஓகேவா? அது எங்கனக்குள்ள இருக்குன்னே நமக்கு தெரியல இந்த இடத்துல. ஆனா இங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இமேஜ் பாக்ஸ்க்குள்ள நம்மளோட இன்னர் சர்க்கிள் எங்க இருக்கு, அந்த இமேஜுக்கு பக்கத்துல ரொம்ப சுருங்கி போயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து அப்சல்யூட்டா அந்த பொசிஷன்ல உட்காந்துருக்கு. ஓகேவா? அப்சல்யூட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பொசிஷனை தவிர்த்து வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு டிவிஷனுக்குள்ள இருக்க ஒரு எலமெண்ட்டை நீங்க அப்சல்யூட்டா செட் பண்ணணும் அப்படின்னா அதோட பேரண்டோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், ரிலேட்டிவா இருக்கணும். அதோட பேரண்ட் ரிலேட்டிவ் பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த டிவிஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு சப் டிவிஷனை நம்மளால அப்சல்யூட்டா செட் பண்ண வைக்க முடியும், நீங்க எதிர்பார்க்குற பொசிஷனுக்கு செட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இன்னர் டிவிஷன் எதுக்குள்ள இருக்கு, இமேஜ் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அப்ப என்னோட இமேஜ் பாக்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்கணும், ரிலேட்டிவ் பொசிஷன்ல இருக்கணும். ஓகேவா? அப்போ என்னோட இமேஜ் பாக்ஸ் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு செட் பண்ணிட்டு இதை நான் என்ன செய்ய போறேன், பொசிஷன் அப்சல்யூட். அப்ப என்னோட பாக்ஸ் எங்க வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த இமேஜ் பாக்ஸுக்கு மேல வந்து உட்காந்துருக்கும். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிடலாம்னா, இந்த இன்னர் சர்க்கிளை வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்து 100% சொல்லி அப்சல்யூட்டா நம்ம பெர்ஃபெக்ட் சர்க்கிளை மாத்திட்டு எனக்கு இது எங்க இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அப்ப நான் என்ன செஞ்சிடலாம், அந்த இமேஜ் பாக்ஸோட பாட்டம்ல இருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் மேல இந்த மாதிரி, அதே மாதிரி ரைட் சைட் பொசிஷன்ல இருந்து எனக்கு 0 பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட், ரைட் பொசிஷன் வந்து எனக்கு 0 பிக்சல்ஸ் அப்படின்னா ரைட்ல எக்ஸாக்டா அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருக்கணும். பாட்டம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் மேல இருக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி ரைட் சைடு ஒரு 5 பிக்சல்ஸ் உள்ள மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஸோ இன்னர் சர்க்கிள் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்த்த இடத்துல இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேம். ஓகேவா? ஸோ அந்த நேம் செக்ஷனுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, நீங்க ஒரு டிவிஷனை போட்டு உள்ள 2 பேராகிராஃப் வச்சாலும் சரிதான், இல்லை ஒரு பேராகிராஃபை போட்டு உள்ள ஒரு ஸ்பேன் டேக்கை வச்சாலும் சரிதான். ஓகேவா? நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு பேராகிராஃப் போட்டு அதில் ஃபர்ஸ்ட் என்னோட நேமை நான் டைப் பண்ண போறேன். அப்புறம் உள்ள மறுபடியும் ஒரு ஸ்பேன் டேக் போட்டு அதுக்குள்ள என்னோட ப்ரொஃபஷனல் டைப் பண்ண போறேன். சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட நேம் அண்ட் என்னோட ப்ரொஃபஷன் எனக்குள்ள தெரியும். அப்போ நான் என்ன செய்யலாம்னா இந்த பேராகிராஃப் டேக்கை நான் டார்கெட் பண்ணணும். அந்த பேராகிராஃப் டேக் எங்க இருக்கு? என்னோட கார்டுக்குள்ள இருக்கு. அப்போ டாட் கார்டுக்குள்ள இருக்கிற அந்த பேராகிராஃப் டேக், கார்டுக்குள்ள வர்ற அந்த பேராகிராஃப் டேக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன செய்ய போறேன்? ஒரு 24 பிக்சல்ஸ் நான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் லெட்டர் ஸ்பேசிங், உள்ள இருக்க ஒவ்வொரு லெட்டரோட ஸ்பேஸ் வந்து எனக்கு 1.5 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ லெட்டருக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்புறம் ஃபாண்ட் வெயிட், அதோட திக்னஸ், அதோட போல்ட்னஸ் எவ்வளவு இருக்கணும்? எனக்கு ஒரு 500 இருக்கணும். 500 எந்த டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா 600 வச்சு பாருங்க, போல்டா தெரியும். ஓகேவா? அப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து #555, ஒரு மாதிரி கிரே கலர்ல, டார்க் சாக்கோல் கிரே கலர்ல இருக்கணும் எனக்கு. ஓகேவா? இது வந்து கலர் கோட்ஸ். இந்த கலர் கோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மெமரைஸ் இனிஷியலா தெரியாது, பட் போக போக டிசைன்ஸ் பண்ண 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 சில கலர் கோட்ஸ் வந்து மெமரைஸ் ஆயிரும். உங்களுக்கு இந்த கலர் கோட்ஸ் தெரியல அப்படின்னா என்ன செஞ்சீங்க? HTML கலர் கோட்ஸ்னு வெப்சைட் இருக்கு. HTML கலர் கோட்ஸ், இந்த மாதிரி நிறைய கலர் கோட்ஸ் வெப்சைட் இருக்கு. நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது வந்து HTML கலர் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலர் கோடை நீங்களே இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கிட்டு அதோட கலர் கோட் ஹெக்ஸாடெசிமல் கோடா இருந்தாலும் சரி, இல்லை RGB கோடா இருந்தாலும் சரி, என்ன வேணுமோ அதை இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் இந்த சென்டர் அலைன் ஆகலை. அப்போ என்ன செஞ்சிடலாம்? டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சென்டர்ல வச்சிடலாம். சென்டர்ல வந்துருச்சா? ஆனா எனக்கு இந்த கண்டென்ட் வந்து எனக்கு எங்க வரணும்? கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறது எங்க வரணும்? நெக்ஸ்ட் நியூ லைன்ல வரணும். இது என்னதான் இந்த பேராகிராஃப் சிங்கிள் லைன்ல இருந்தாலும் இந்த ஸ்பேன் டேக் எனக்கு கம்ப்ளீட் லைனை எப்பவுமே ஆக்குபை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்ப என்ன செய்யணும்னா இந்த கார்டுக்குள்ளதான் பேராகிராஃப் டேக் இருக்கு, அந்த பேராகிராஃப் டேக்குள்ள தான் என்ன இருக்கு? ஸ்பேன் டேக் இருக்கு. அப்போ அந்த ஸ்பேன் டேக் எப்பயுமே கம்ப்ளீட் அவைலபிள் ஸ்பேஸை எடுத்துக்கணும். அதுக்கு தான் பிளாக், டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? ஸோ சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு புஷ் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் இந்த ஸ்பேன் டேக்கோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு இவ்வளோ பெருசாக வேணாம், 16 பிக்சல்ஸ் போதும். இந்த மாதிரி போதும். ஓகேவா? பேராகிராஃபோட டெக்ஸ்ட் கலர் வந்து அந்த கலராக இருந்தாலும் ஸ்பேன் டேக்கோட டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு என்ன கலர்ல இருக்கணும்? ரெட் கலர்ல இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து கீழே என்ன பண்ணணும்? பயோ செக்ஷன் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து, இப்போதைக்கு நம்ம பயோ டைப் பண்ண வேணாம். ஸோ ஒரு டம்மி கண்டென்ட்டை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா லோரம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டம்மி கண்டென்ட்ஸ் அதுவே லோட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம டைரக்டா இதுக்கு முன்னாடி என்ன டார்கெட் பண்ணியிருந்தோம்? கார்டுக்குள்ள இருக்க பேராகிராஃப் டேக். அப்போ கார்டுக்குள்ள இருக்க எல்லா பேராகிராஃப் டேக்கும் இந்த மாதிரி மாறுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டேக் வந்து நம்மளோட நேம் செக்ஷன், செகண்ட் பேராகிராஃப் டேக் என்னது? நம்மளோட பயோ செக்ஷன். அப்போ கார்டுக்குள்ள இருக்கிற nth சைல்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எத்தனாவது சைல்டை நம்ம டார்கெட் பண்ண போறோம்? கார்டுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் டேக்ஸ் மொத்தம் எத்தனை டேக் இருக்கு? 1 2. அதுல நான் 2வது சைல்டை டார்கெட் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ் என்னன்னு மாத்த போறேன்? 16 பிக்சல்ஸ் நான் மாத்த போறேன். ஓகேவா? ஸோ இதுல எந்த வித சேஞ்சஸும் வரல. அப்போ என்ன செஞ்சிடலாம்னா ஃபர்ஸ்ட் சைல்டு nth சைல்டு அப்போ ஒர்க் ஆகல. இந்த ஸ்பேன் இதுலயே மாத்தலாம் சார் பிக்சல். அப்படியே சார் இந்த nth சைல்டு இதுக்குள்ள இல்ல, ஸ்பேன் வந்து ஒரு செப்பரேட் டேக் எதுக்குள்ள இருக்கு? பேராகிராஃப்க்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பேன் டேக், அது செப்பரேட் டேக். ஓகேவா? அதனால அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா, அதாவது இது வந்து நேம், இது எல்லாமே ஒரு பேராகிராஃப் தான். ஆனா இந்த இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல நான் செட் பண்ணணுங்கிறதுனால தான் நான் என்ன கொடுத்துருக்கேன்? அதை மட்டும் தனியாக ஒரு ஸ்பேன் டேக்குள்ள போட்டிருக்கேன்.
இப்போ இந்த பேராகிராஃப் டேக் வந்து யூனிக் டேக், சரியா? ஆனா இது nth சைல்ட்ல இப்போ ஆக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து லாஸ்ட் சைல்டுன்னு கொடுத்து பார்ப்போம். கோலன் லாஸ்ட் சைல்டு, இந்த ஆக்சஸ் ஆகுது பாருங்க. ஸோ கார்டுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் சைல்டு எது? இதுதான் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகேவா? கார்டுக்குள்ள இருக்க செகண்ட் சைல்டு எது? இதுதான் செகண்ட் சைல்டு. ஓகேவா? எனக்கு இவ்வளோ டெக்ஸ்ட் தேவையில்ல. ஸோ நான் தேவையில்லாத நான் delete பண்ணிடுறேன். இது போதுமானதான் எனக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட லெட்டர் ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். லெட்டர் ஸ்பேஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும்? எனக்கு 1.25 பிக்சல்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல தான் இருக்கு. ஃபாண்ட் சைஸை கூட நான் 14 பிக்சல்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ கண்டென்ட்டை கூட இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம், தேவையில்லாம நீளமா இருக்கும். இந்த மாதிரி போதும். ஓகேவா? அப்புறம் சோஷியல் லிங்க்ஸுக்கு டாட் சோஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன். அந்த டிவிஷனுக்குள்ள நான் இப்போ ஐகான்ஸை கொண்டு வரணும். ஸோ ஐகான்ஸ் ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்கு, சரியா? ஐகான்ஸ் பேக்கேஜ் இருக்கு. ஃபாண்ட் ஆசம், அப்புறம் ஐகான்ஸ் 8, ஹீரோ ஐகான்ஸ். நம்ம யூஸ் பண்ண போறது பாக்ஸ் ஐகான்ஸ். ஸோ பாக்ஸ் ஐகான்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் போகும். ஸோ இதெல்லாமே லைட் வெயிட் ஐகான்ஸ். ஓகேவா? கம்ப்ளீட்லி ராயல்டி ஃப்ரீ தான் அது. இதுல அவங்களோட GitHub பேஜ் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? லிங்க் பண்ணணும் உள்ள ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ அதை லிங்க் பண்றதுக்கு அவங்களோட GitHub பேஜ் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அவங்களோட லிங்க் இருக்கும். இந்த இருக்கா CDN லிங்க்ஸ். ஓகேவா? அந்த CDN லிங்க்ஸை நீங்க காப்பி பண்ணிட்டு நம்மளோட லிங்க் டேக் இருக்குல்ல, இந்த லிங்க் டேக் இதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிருங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்யலாம்னா, எனக்கு என்ன ஐக்கான் இங்கேருந்து வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தேவையான என்னது? ஃபேஸ்புக். காப்பி பண்ணிருங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இருக்கும். வெப் காம்பனன்ட் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்றது, ஃபாண்ட் அப்படின்னா நம்ம நார்மல் HTML யூஸ் பண்றது. ஸோ இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேகை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸ்புக். இதே மாதிரி எனக்கு என்னென்ன தேவை? நான் மெட்டா சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேற என்ன எனக்கு? வாட்ஸ்அப், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் ட்விட்டர். ஸோ என்னென்ன சோஷியல் மீடியா ஐகான்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையுமே உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உள்ள ஆட் பண்ணிட்டேன். இந்த இருக்கா? ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த உள்ள இருக்க இந்த எந்த எலமெண்ட்டுக்குமே நமக்கு வந்து என்ன இல்லை? ஸ்பேசஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா, இந்த கார்டுக்குள்ளதான் எல்லாமே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு தானே? அப்போ இங்கே வந்து என்ன செஞ்சிடலாம்? கேப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எல்லாத்துக்கு இடையில ஒரு 24 பிக்சல்ஸ் கேப் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் சைல்டு இது ஒர்க் ஆகல. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சிடலாம்னா, இந்த டேகுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து பயோ அப்படின்னு ஆட் பண்ணிட்டு இங்க லாஸ்ட் சைல்டை டார்கெட் பண்றதுக்கு பதிலா என்ன செஞ்சிடலாம்? அந்த கிளாஸ் நேமை கொடுத்துடலாம், பயோ. ஸோ இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது வந்து ஒரு 15 பிக்சல்ஸ் வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸை நம்ம அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கு டாட் சோஷியல்ஸ் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணிட்டு டாட் கார்டுக்குள்ள இருக்கிற சோஷியல்ஸ் வித் வந்து இது என்னவா இருக்கணும்? 100% வித்தா இருக்கணும். ஏன்னா பை டிஃபால்ட்டா அதோட இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து நான் ரெட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
அதோட விட்த் என்னவா இருக்குன்னு பாத்தீங்களா? அது இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு விட்த் 100% கொடுக்கணும். இப்போ 100% கொடுத்தோடனே அது 100% விட்த் எடுத்துக்கிட்டனால அது எல்லா கண்டென்ட் எங்க வச்சிருக்கு? டாப் லெஃப்ட் கார்னர்ல வச்சிருக்கு. நம்ம என்ன செஞ்சிடலாம்? டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு கொடுத்த உடனே எல்லா ரோ டைரக்ஷனுக்கு வந்துடும். அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்த உடனே எல்லாம் சென்டர் லைனுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஜஸ்டிஃபை கான்டென்ட் கொடுக்கும்போது அதை ஸ்பேஸ் ஈவன்லின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஈவனா அதோட ஸ்பேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த சோஷியல்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐகான்ஸையும் நம்ம டார்கெட் பண்ணணும். ஐகான்ஸ் அதோட ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஒரு 20 பிக்சல்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் இந்த ஐகானோட நார்மல் டிரான்சிஷன், அதாவது இந்த டிரான்சிஷன் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஐகானை ஹோவர் பண்ணும்போது ஹோவர், அதாவது என்னோட மவுஸை நான் மேலே கொண்டு வரும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஹோவர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோவர். ஸோ ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன ஆகணும்? பெருசாகணும். அதுக்கு பதில் நான் என்ன செய்ய போறேன்னா ஃபாண்ட் சைஸ் அதுவாகவே இருக்கட்டும், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். நார்மலா அதோட ஸ்கேல் லெவல் வந்து எவ்வளவு இருக்கும்? 100%. 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? 100%. ஸோ 100% வந்து நான் என்ன மாற்ற போறேன் அப்படின்னா அதை 1.3% மாற்ற போறேன். ஸோ 130% நான் மாற்ற போறேன். அப்போ என்னோட கர்சரை மேலே கொண்டு வரும்போது அது இன்னும் பெருசா தெரியும். ஓகேவா? ஸ்கேலிங் அப்படின்னா எல்லா கார்னர்லயும் ஒன்று போல ஜூம் பண்றது, அதான் ஸ்கேல். ஓகே, ஸ்ட்ரெச் அவுட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா அந்த ஸ்கேலிங் இருக்கா? இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா டிரான்சிஷன் கொடுத்து டிரான்சிஷன் ஆல் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட். ஓகேவா? உள்ள இருக்க எல்லா டிரான்சிஷன்ஸ், அதாவது இந்த ஐகானுக்கு ரிலேட்டடா இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு 0.3 செகண்ட்ஸ் டிலே ஆகணும். அதே மாதிரி ஸ்மூத்தா இன் அண்ட் ஸ்மூத் அவுட், அந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாகவும் ஸ்மூத் அவுட்டாக எனக்கு ரன் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நான் உள்ள மூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன செஞ்சிடலாம்? கர்சர் வந்து பாயிண்டர் அப்படிங்கிறத மாத்திக்கலாம். கர்சர் பாயிண்டர். என்னாச்சு? இமேஜ் லோட் ஆகல. ஓகே, வந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் ஐகான் பேக்கேஜ் நம்ம லிங்க் டேக் மூலியமா லோட் பண்றதுனால நெட்வொர்க் இஷ்யூஸ்னால சரியா லோட் ஆகாம கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த இஷ்யூஸ் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி, இதை டவுன்லோட் பண்ணி லோக்கல் இமேஜா நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் டிசைன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபைல் கார்ட்ஸ் நெட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனர் ஏதோ ஒரு டிசைனை சூஸ் பண்ணி இதை ஒரு பேஸ் எக்ஸாம்பிளா வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதே எக்ஸாம்பிள் திரும்ப போட்டு பார்த்துட்டு வேற ஒரு டிசைனை ட்ரை பண்ணாலும் சரி, பட் வேற ஒரு டிசைன் கன்ஃபார்மா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்றோம், எப்படி வயர் ஃப்ரேம் பண்ணிருக்கோம், ஏன் லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்றேன், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸோட பர்பஸ் என்னங்கிறது புரியும். பர்பஸ் புரியாம படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா திரும்ப ரீடிசைன் பண்ண முடியாது. ஓகே, ஓகேவா? ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அது கிட்டப்ல எப்படி புஷ் பண்றது, எப்படி இந்த ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்றது, இதை வந்து நம்ம லைவா இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டா டைம் எடுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது 2-3 தடவை ஆத்தென்டிகேட் பண்ண சொல்லும். அதெல்லாம் ப்ராப்பரா ஆத்தென்டிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு அப்புறம் இதை எப்படி புஷ் பண்றது செய்யறது அப்படிங்கிறது அதை ஒரு வீடியோவா தனியா நம்ம ஒரு செஷன்ல தனியா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற ஒரு எக்ஸாம்பிள்ல போட்டு பாருங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா?